ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஷாத்விக்கை இன்னும் ஸ்கூலுக்கு சேர்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஷாத்விக் வந்துட்டு எந்த ஸ்கூல் சேர்க்கலான்னு சொல்லி நாங்களும் ஒவ்வொரு ஸ்கூலாக போய் பார்த்துட்ருக்கோம். இப்போ நானே என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்கிட்ட விசாரிப்பேன், தெரிஞ்சவங்க தெரியாதவங்க பார்க்குறவங்க கிட்டலாம் நீங்கள் உங்கள் குழந்தை என்ன ஸ்கூலில் சேர்த்துருக்கீங்க, அந்த ஸ்கூலில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குன்ட்டு நான் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ என்ன மாதிரி ஒரு டோட்லர் கிட் வச்சுருக்கவங்க, அந்த கிட்டை ஸ்கூலில் ஃபஸ்ட்டு சேர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்க, படிப்பு தான் ஒரு குழந்தைங்களுக்கு பெரிய சொத்துன்னு சொல்லுவாங்க. அந்த படிப்பை நம்ம ஃபவுண்டேஷன் கரெக்டாக போட்டோம் அப்படின்னா அது நல்லா பிடிச்சிக்கிட்டு அப்படியே அவங்க மேலே வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஃபவுண்டேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு நம்ம நல்ல ஸ்கூலாக பார்த்து குழந்தைங்கள சேர்க்கணும். ஸோ தட் நான் இன்றைக்கி வந்திருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சம்பாக்கமில் இருக்கிற ஆலிவ் ட்ரீ குளோபல் ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கேன். இந்த ஸ்கூலில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் குழந்தைங்களுக்கு அவங்க அஃபோர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன். அண்ட் இதை ஒரு வீடியோவாக போடும்போது உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க ஸ்கூலுக்குள்ளே போகலாம் வாங்க. என்னடா இவ ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஹோட்டலுக்குள்ளே நிற்கிறாளேன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக இதுதான் ஸ்கூலோட மெயின் லாபி. செம்மையாக இருக்குல்ல, ஏதோ ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே போன ஒரு ஃபீல் இருக்குது. இங்கே நிறைய சேர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த சேர்ஸ் எல்லாம் எதுக்குன்னா, ஒரு வேளை குழந்தைங்க கொஞ்சம் லேட்டாக ஸ்கூல்லேருந்து வெளில அப்பா அம்மாலாம் உட்காந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க. இந்த ஆலிவ் ட்ரீ குளோபல் ஸ்கூல் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டைஸ்டு குளோபல் ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். நார்மலாக ஒரு ஸ்கூலுக்கு போனோன்னா அந்த ஸ்கூல் வாங்கின அவார்ட்ஸ் தான் ஸ்கூலில் வச்சுருப்பாங்க, அதாவது ஸ்கூலுக்காக கொடுத்த அவார்ட்ஸ். பட் இங்கே ஸ்கூலில் குழந்தைங்க வாங்கின அவார்ட்ஸ் கூட, ஸ்கூலுக்காக குழந்தைங்க வாங்கின அவார்ட்ஸ் கூட ஷோ பண்ணியிருக்காங்க, எல்லாமே ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் மேலெல்லாம் பாருங்கள் ட்ராஃபீஸ்லாம் இருக்குது மேலே. ஸோ அதெல்லாமே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேஜிலேருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம வெளியில், அதாவது ஒரு யூஎஸ் அந்த மாதிரியான ஒரு இடங்கள்லாம் என்ன மாதிரியான கல்வி குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. இந்த ஏபிசிடி நம்ம படிக்கிற அந்த ஃபிசிக்ஸு, மேக்ஸு, இங்கிலீஷு, இதையும் தாண்டி நம்மளுக்குள்ள என்னென்ன திறமை இருக்கோ அது எல்லாத்தையுமே கூட வளர்த்து விடுறாங்க. இங்கே இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது ஸ்கூலோட சிஇஓ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு குழந்தை நல்லா படிக்கணும், இந்த படிப்பு கட்டின குதிரைன்னு சொல்லுவாங்கல்ல, படிப்பு மட்டும்தான் அப்படின்னு கடிவாளம் கட்டிக்கிட்டு ஓடுறதையும் தாண்டி குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதையுமே நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபெயிலானால் பரவாயில்ல, வீட்டில் போய் சொல்லு. இவங்க வீட்டில் பேசிடுறாங்க. பேசிட்டு ஒன்றும் இல்லைங்க, நெக்ஸ்ட் டைம் மாறிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா, குழந்தைங்கள தன்னைத்தானே உணர்ந்து ஒவ்வொரு வேலையும் செய்ய வச்சுக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த சிஇஓ சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த குழந்தையும் வளரும்போது அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டோட, ஓகே நம்மளுக்கு இதுதான் ரெஸ்பெக்ட்டு, நம்ம இதெல்லாம் செஞ்சால் நம்ம மேலே உள்ள ரெஸ்பெக்ட் இன்னும் கூடும் அப்படின்ட்டு அந்த குழந்தை இன்னும் நல்லா வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னாங்க. வாங்க போய் பார்ப்போம். இந்த ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது ஒரு ப்ராப்பரான ஸ்கூலுக்கு வந்த மாதிரி இல்லை, ஏதோ வேறு ஏதோ ஒரு உலகத்துக்கு ஏதோ ஃப்ரெஞ்ச் டைப் ஹோட்டலுக்குள்ளே வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. குழந்தைங்களுக்கும் அப்படி தானே இருக்கும். டெய்லி இந்த மாதிரி ஒரு சூப்பரான அட்மாஸ்பியருக்குள்ளே வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மைண்டுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீலாக இருக்கும். வாங்க, இப்படி தான் போகணுமா ஸ்கூலுக்கு. இந்த ஸ்கூலுக்கு இருக்கிற ஒரே என்ட்ரன்ஸ் அண்ட் எக்ஸிட் கேட் இதுதான். ஒரு குழந்தை உள்ளே வரணும், வெளில போகணுன்னாலுமே இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. இதை தாண்டி ஏதாவது ஒரு குழந்தை வெளில போச்சுன்னா இங்கே ஒரு செக்யூரிட்டி கார்டு உட்காந்துருப்பாங்களாம். எதுக்கு போகிறாங்க, ஏன் போகிறாங்கங்கிறத கேட்டுட்டு தான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், குழந்தைங்களுக்கு எப்படி இந்த ஸ்கூலில் ஐடி கார்டு இருக்கோ, குழந்தைங்களோட அப்பா அம்மாவுக்கும் ஐடி கார்டு இருக்குதாமா. அவங்க கூப்பிட்டாதான் குழந்தைங்களாம் அனுப்புவாங்க. நிறைய இடத்துல குழந்தைங்களெல்லாம் கடத்திட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நிறைய நியூஸில் பார்க்குறோம்ல. ஸோ ஐடி கார்டை காமிச்சு என் குழந்தைங்க தான் படிக்குதுன்னு சொன்னாதான்
வாசலில் செக்யூரிட்டி இருப்பாங்க இல்லையா கேட்டில், அவங்க ஸ்கூலுக்குள்ளே விடுவாங்க ஸ்கூலோட டிஸ்போசல் டைமில். நம்ம பார்க்க போகிறது வந்து இப்போது கேஜி கிட்ஸ், ப்ரீ கேஜி, எல்கேஜி, யூகேஜிலாம் இருப்பாங்கள்ல அவங்க. ஹாய், 1 minute. ஸோ இவங்கெல்லாம் கேஜி கிட்ஸ், ப்ரீ கேஜி. ஹாய் ஹாய், எல்லாருமே சமத்தா உட்காந்துருக்காங்க, அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். கேஜிஸ்க்கு எல்லாமே வந்து சீக்கிரமாக முடிச்சிருவாங்களாம் ஸ்கூலு. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 3 o'clock முடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நம்ம அந்த கேஜி இதிலலாம் வந்து நிறைய பசங்க பார்க்க முடியல. இங்கே பாருங்கள், இவங்கெல்லாம் இந்த கிளாஸ்லாம் காலி ஆகிட்டாங்க பாருங்கள். இன்னொரு விஷயம், குழந்தைங்கள்லாம் போனதுக்கப்புறம் கிளாஸை வந்து நல்லா நீட்டாக கூட்டி சானிடைஸ் பண்ணிடுறாங்க. நைஸில் நம்ம அந்த பக்கம் போகலாம். இது வந்து யூகேஜி கிளாஸு. இங்கே வந்து ஆக்டிவிட்டிஸ் செஷன் நடக்க இருக்குது. எல்லாருமே ட்ராயிங் வரைய போகிறாங்களாம். எப்படி வரைகிறாங்கன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ உங்கள் டிஸ்பிளேயில் என்னென்ன ட்ராயிங்லாம் காட்டுறாங்களோ அது எல்லாத்தையும் நம்ம வரைகிறாங்க. ஷோ மீ வாட் இஸ் திஸ்? குட், அந்த தோரணம் அதெல்லாம் அது வரைஞ்சிருக்கான் குழந்தை. ஒரு கிளாஸ் அப்படின்னா அந்த கிளாஸுக்கு கிளாஸ் டீச்சர்னு இருப்பாங்கள்ல, ஆனால் இவங்களுக்கு வந்து மென்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்களாம். அந்த மென்டார் வந்துட்டு ஒவ்வொரு குழந்தைங்களையும் இண்டிவிஜுவலாக பார்த்துப்பாங்களாமா. இவங்க இன்றைக்கி இது பண்ணாங்களாங்கிறத ஒவ்வொரு குழந்தைங்ககிட்டையும் சரி, அவங்க பேரண்ட்ஸ்கிட்டையும் சரி இண்டிவிஜுவலாக வந்து பேசி தெரிஞ்சுப்பாங்களாமா. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் லேப் இருக்குது பாருங்களேன். இது வந்து ஜூனியர் கம்ப்யூட்டர் லேப். இது வந்து 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கம்ப்யூட்டர் எப்படி ஆன் பண்ணுறது, கம்ப்யூட்டரில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கம்ப்யூட்டர் லேப். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே வந்து 1st ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் கிளாஸஸ். இங்கே குழந்தைங்க படிக்கிறதுக்கும் படிக்கிறாங்க, எக்ஸ்ட்ராவும் நிறைய கற்றுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் போக போகிறோம். இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் வந்துட்டு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கிளாஸஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இங்கே வந்து ஸ்டாஃப் ரூம் கான்செப்ட் எல்லாம் கிடையாதான். எப்போவுமே வந்து கிளாஸில் மிஸ் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. கிளாஸ் மிஸ்ஸும் இருப்பாங்க, மென்டார்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களும் இருப்பாங்க. ஸோ கிளாஸில் மிஸ் இருந்துக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தவங்களை அடிக்கிறது, அப்புறம் ஏதாவது இந்த நம்ம பண்ணுவோம்ல, திட்டு வேலைலாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே இங்கே பண்ண முடியாது. அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ ஸ்கூலுக்கு வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து விட்றோன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்க சாப்பிட்டாங்களா என்னங்கிறது நம்மளுக்கு தெரியாது இல்லையா. நான்லாம் வந்து எங்கள் அம்மா ஸ்கூலுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டாங்க அப்படின்னா முடிஞ்சால் சாப்பிடுவேன், இல்லைனா கீழே கொட்டிடுவேங்க. கொட்டிட்டு நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனால் இங்கே அதுவுமே கிடையாதாம்மா. லஞ்ச் பிரேக்கில் கிளாஸ் மிஸ்ஸு ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே சேர்ந்து தான் சாப்பிட்ணுமா. அப்படி சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோமா இல்லையாங்கிறத வந்து டிஃபன் பாக்ஸ் செக் பண்ணதுக்கப்புறம் தான் உள்ளேயே வைப்பாங்களாம். ஸோ இது எல்லாமே வந்து கிளாஸ் மிஸ் அண்ட் மென்டார்ஸ் வந்து பார்த்துக்குறாங்க. இந்த மாதிரி சாப்பிடாமல் இருந்தால் மால் நியூட்ரிஷன் வரும் இல்லையா, ஸோ அதுக்கான சான்ஸுமே நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா இடத்துலையுமே சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்களாங்க. என்ன பண்ணாலும் உடனே வந்து தெரிஞ்சிரும். அண்ட் இன்னொரு விஷயம், நிறைய ஸ்கூல்ஸில் டைரெக்டாக நம்ம போய் பிரின்சிபலையோ கரஸ்பாண்டண்டையோ பார்க்கணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைமில் தான் போகணும் இல்லை, இந்த டைமில் போனால் தான் கரஸ்பாண்டண்ட் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் டைம் இருக்கும். ஆனால் இங்கே வந்துட்டு எந்த டைமில் வந்தாலும் நீங்கள் பார்க்கலாம். டைரெக்டாக வந்து பேரண்ட்ஸ் வந்து கரஸ்பாண்டன்ட் கிட்டேயோ இல்லை வந்து சிஇஓ கிட்டேயோ டைரெக்டாக வந்து பேச முடியும். குழந்தைங்களோட குறைய வந்து சொல்ல முடியும். குழந்தை இது பண்ணுறான், அது பண்ணுறான், இப்படி பண்ணுறான், இது நம்ம சேஞ்ச் பண்ணலாமா அவங்ககிட்ட அப்படிங்கிறத டேரெக்டாக இங்கே வந்து பேசிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்குன்னே தனியாக ரூம்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அங்கே வந்து ஜிம்னாஸ்டிக் இருக்குது, இன்டோர் கேம்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஆர்ட் ரூம்னு இருக்குது. வாங்க அங்கெல்லாம் போய் பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே வந்து ஜிம்னாஸ்டிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இங்கே கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஜிம்னாஸ்டிக் பண்ணுறாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து ஜிம்னாஸ்டிக் வந்து பண்ணுற இடமா இது. இப்போ ஏதாவது நம்மளுக்காக செஞ்சு காட்டுங்கன்னொடனே ஒரு 8 குட்டீஸ் வந்து நான் நிற்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். எனக்கே ஆசையாக இருக்குது. ஓ, இந்த மாதிரி நம்ம பண்ணுறது நிஜமாக எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த குழந்தைங்க எப்படி வளையிறாங்க பாருங்களேன். இந்த ஜிம்னாஸ்டிக்ங்கிறது வந்துட்டு நம்ம உடம்பு என்ன சொன்னாலும் நம்ம என்ன சொன்னாலும் நம்ம உடம்பு கேட்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் ரெடி பண்ணுவாங்கல்ல. அப்படி வளையிறாங்க குழந்தைங்க. சில பேருக்கு முடியலன்னா குட்டி குழந்தைங்கள இப்படி தூக்கி விடுறாங்க. அப்போ வந்து நம்மளாக இருந்தால் பயப்படுவோம்ல. இங்கே பாருங்களேன், இந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை. அங்கே பாருங்க, ஏய் பசங்க மட்டும் இல்லை, குட்டி குழந்தைங்க பொண்ணுங்களும் பாருங்க. பாருங்க, ஏய் கிளாப் பண்ணிடலாமா எல்லாருக்கும்? கிளாப். பாய். நான் மிஸ் இல்லை.
விளையாடலாமா? யாருன்னே தெரியல, விளையாடலாமான்னா ஓகேவா? தேங்க்யூ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேரம் அண்ட் செஸ் இருக்குது. நான்லாம் கேரம் விளையாண்டேன்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ரைக்கர் பறக்கும். இந்த ஆம்பளை படத்தில் பறக்கும்ல, விஷால் கார் இப்படி பறக்கும்ல, ஆம்பளை அந்த மாதிரி ஸ்ட்ரைக்கர் பறக்கும். அந்தளவுக்கு விளையாடுவேன் நான். ஸோ இது எல்லாமே வந்துட்டு இவங்க க்ரோனப் ஆகும்பொழுதே இவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றாங்க. எஸ், இது வந்து ஆர்ட் ரூம். இதுவுமே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி தான். ஸோ குழந்தைங்களுக்குள்ள நிறைய திறமை இருக்குங்க. அந்த திறமையை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதுக்கு இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்மளுக்கு தேவை. இப்போ நான் பார்த்தீங்கன்னா, நான் படித்தது எம்சிஏ, ஆனால் நான் பண்ணுற வேலை வித்தியாசமாக இருக்குல்ல. குழந்தைங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆர்ட் திறமை, அவங்க என்ன மாதிரியெல்லாம் வரையணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு மென்டார் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து சொல்லித்தராங்க. ஸோ அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் நான் வந்து மேமை இங்கே பார்த்தேன். ஹாய் மேம். ஹலோ. ஹாய் மேம். குட் டு see you மேம். இவங்க தான் வந்துட்டு ஆலிவ் ட்ரீயோட பிரின்சிபல். ஏன் வந்து நம்மளோட குழந்தைங்கள ஆலிவ் ட்ரீயில் சேர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான இது சொல்லுங்கள் மேம். உங்களுக்கு மட்டும் இல்லை, யார் கேட்டாலும் சொல்கிற ஒரே பதில் தான் நான் சொல்கிறேன். இப்போது நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது, நிறைய ஸ்கூல்ஸ் இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், இனி என்னென்ன ப்ரொஃபஷன் க்ரியேட் பண்ணி விட்றாங்க. எல்லோரும் நாலேஜ் கொடுக்குறாங்க. ஆனால் இன்றைக்கி தேவை பிள்ளைங்களுக்கு என்ன அப்படின்னா டிசிப்ளின், கேரக்டர். அண்டு நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போது ஒருத்தர் ஒன்று படிச்சிருக்காங்க, அவங்க வேறு வேலை பார்க்குறாங்க, அவங்க படிப்புக்கும் அதுக்கும் சம்மந்தம். பட் நம்ம ஆலிவ் ட்ரீயில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஸ்கில்ஸும் நம்ம அதனால் சேர்த்து சொல்லிக் கொடுக்குறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா சேஃப், தே ஆர் சேஃப் இன் சைட். இப்போ ஒரு பேரண்ட்டுக்கு வந்து எங்கேயோ கொண்டு என் பிள்ளைய விட்டுருக்கேன் அந்த ஃபீலிங் எங்கள் பேரண்ட்ஸ்க்கு இருக்காது. இந்த பாடம் படிக்கலையே, இன்றைக்கி ஹோம்ஒர்க் எழுதலையே, தைரியமாக தே கேன் கம் அண்ட் டாக் டு அஸ். அப்படி ஒரு ஃப்ரீடம் இருக்குது அவங்களுக்கு. ஒரு 1 இயர் எங்கள் கூட வந்திருக்க குழந்தைகிட்ட உள்ள சேஞ்சை வந்து ஒரு பேரண்ட்கிட்ட கேட்டால் தான் தெரியும். எப்படிலாம் அவங்க ஹாப்பியாக இருக்க முடியுமோ அப்படிலாம் நாங்கள் ஹாப்பியாக அவங்கள வைக்கிறோம். அது அப்படி இருந்தாலே படிப்பு வந்துடுது. என்னோடய ஸ்கூலு, இது என்னோட பிலாங்கிங், இட் இஸ் மை ஸ்கூல், அந்த ஃபீலிங் வந்துடுது. இது வந்து குழந்தைங்களோட ஆக்டிவிட்டி ஏரியா. குழந்தைங்களோட அந்த மைண்ட் பவரை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து மாண்டசரி ரூமா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன், ஃபைனர் மசில் டெவலப்மெண்ட்டுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி அவங்க இதை ரிமூவ் பண்ணி அவங்க அது பண்ணும்போது அவங்களுடைய அந்த ஃபைனர் மசில்ஸ் டெவலப் ஆகுது. எழுத வரல சொல்லுவாங்கள்ல, குழந்தைங்களுக்கு பென்சில் பிடிச்சி இந்த ஒர்க்கெல்லாம் கொடுக்கும்போது அவங்க எழுத ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இதை தவிர இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க மேம். இப்போ நம்ம பிள்ளைங்க டெய்லி வந்து சில்ட்ரன் லேர்ன் த்ரூ ரெப்பிட்டிஷன்னு சொல்லுவாங்க. திருப்பி படிக்கிறத வச்சு தான் நிறைய கற்றுக்க போகிறாங்க. அப்போ டெய்லி நம்ம அவங்களுக்கு டீச் பண்ணுறதுல நாங்கள் எவ்வளோ, அதாவது ஹோல் ஸ்கூல் செட் பண்ணுவாங்க அந்த மாதிரி. இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் அதோடைய சாம்பிள்ஸ்லாம் காட்டுறேன். இவனா, கேன் யூ கம் ஹியர்? சே கோல்டன் ரூல்ஸ். Be friendly, help each other, talk softly, listen carefully, follow the cue, be safe, wait for your turn, keep your classroom neat and tidy, eat healthy food, go to bed early. Good, very good. Come next. Thank you. ஆக்சுவலாக இவர் வந்து யூகேஜியா, டங் ட்விஸ்டர் சொல்ல போகிறாரு. Can again, ask again, can again. How many cookies the good cook cook, the good cook cookies? Fuzzy not for her. Thank you. Okay. நம்ம ஜூனியர் கம்ப்யூட்டர் லேப் பார்த்தோம் இல்லையா, இது வந்து பெரிய குழந்தைங்களுக்கான கம்ப்யூட்டர் லேப். எம்எஸ் லெசன் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் 6th ஸ்டாண்டர்ட் பசங்களாம் எம்எஸ் பவர் பாயிண்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் நான் 11th ஸ்டாண்டர்டில் கற்றுக்கிட்டேன். வாங்க நம்ம சட்டுன்னு வெளில போயிடலாம், அவங்க ஒர்க்கை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஸோ இங்கே ஃபிசிக்ஸ் லேப், பயாலஜி லேப், கெமிஸ்ட்ரி லேப் இருக்குது. அந்த லேபெல்லாம் நடக்காத டைமில் தான் நம்ம வந்திருக்கோம். அந்த லேப்லாம் முடிஞ்சிருச்சாமா. ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ பயாலஜி லேப் தான் போயிட்டுருக்கு. உள்ள போமா?
குழந்தைங்கள்லாம் மும்முரமாக படிச்சுட்டு இருக்காங்க, அதனால் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு அங்கே பேசல. நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க எப்படி இவங்க வந்து டீச் பண்ணுறாங்க, இவங்களோட வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்குன்னு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது இங்கே பார்த்த வரைக்குமே. அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு, நம்ம இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன ஹேமானி இவ்வளோ விஷயம் காமிக்கிற, இவ்வளோ சொல்லி கொடுக்குறாங்க, இந்த ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து இங்கே இருக்கிற ஒவ்வொரு விஷயமே வந்துட்டு ரொம்ப பாஷாக இருக்கிற மாதிரி தெரியுது. மிடில் கிளாஸ் குழந்தைங்களாம் இங்கே படிக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் ஒரு கொஷின் மார்க் வைக்கலாம். தாராளமாக முடியும். நான் வந்து ஷாத்விக்காக நிறைய ஸ்கூல் விசாரித்தேங்க. டு பி ஃப்ராங்க், ஷாத்விக்கு இன்னும் நாங்கள் ப்ளே ஸ்கூல் போடலை. ப்ளே ஸ்கூலுக்காக நாங்கள் விசாரித்தோம். அப்படி விசாரிக்கும் போது ப்ளே ஸ்கூலுக்கே வந்து 60,000 70,000 கிட்ட சொன்னாங்க பர் இயருக்கு. இது வந்துட்டு ஆலிவ் ட்ரீ குளோபல் சிபிஎஸ்சி ஸ்கூல். ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் வந்துட்டு எவ்வளோ ஃபீஸ் வாங்குவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீகேஜிலேருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்குது. இவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு 60,000லேருந்து மேக்ஸிமம் 90,000. 60,000 அப்படிங்கிறது வந்துட்டு இந்த கேஜியிலேருந்து ஆரம்பிக்குது. நார்மலாக நீங்கள் உங்கள் குழந்தைய எல்கேஜியில் சேர்த்தாலே 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்ச ரூபாய் கண்டிப்பாக ஆகும். இந்த காலமான காலத்தில் அதுவும் சென்னையில். இவங்க வந்துட்டு சென்னையிலேயே வந்து 60,000 கொடுக்குறாங்க. டு மேக்ஸிமம் இங்கே வந்து 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸிமம் எவ்வளோ வாங்குறாங்கன்னா 90,000 வாங்குறாங்க பர் இயர். ப்ளஸ் யூனிஃபார்ம் தராங்க, ஷூஸ் தராங்க. ஷூஸ் வந்து நான் பார்த்தேன், இங்கே படிக்கிற எல்லா குழந்தைங்களுமே ஒரே மாதிரி ஷூஸ் தான் போட்டிருக்காங்க, ஒரே மாதிரி யூனிஃபார்ம் தான் போட்டிருக்காங்க. ஷூஸ் எல்லாமே வந்து பூமா ஷூஸ். பூமா தெரியும்ல, அது ஒரு பெரிய பிராண்ட். ஸோ பூமா ஷூஸ் தான் வந்துட்டு இந்த ஸ்கூலில் கொடுக்குறாங்க. நம்மளை மாதிரி இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ் குழந்தைங்க ஒரு பாஷான ஒரு பெரிய ஸ்கூலில் படிக்கணும், நிறைய கற்றுக்கணும், பெரிய இடத்து பசங்க படிக்கிற ஸ்கூலில் படிக்கணும், நிறைய கற்றுக்கணும்னு நம்ம யோசிப்போம்ல. ஒரு அப்பா அம்மாவாக நம்ம யோசிப்போம். நானும் அதுதான் யோசிக்கிறேன். என்னோடய ஷாத்விக் நல்ல ஒரு பெரிய ஸ்கூலில் படிக்கணும், நல்லா படிக்கணும், எல்லாத்தையும் கற்றுக்கணும். அவன் வெளியில் வரும்போது ஒரு நல்ல மனுஷனாக, நல்ல நாலேஜபிள் பர்சனாக வெளில வரணும்னு நானும் யோசிப்பேன்ல. ஸோ அதுக்காக தான் நிறைய ஸ்கூல் நான் போனேன். எனக்கு இந்த ஸ்கூல் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அட்மிஷன் சம்மந்தமான டவுட்ஸ் எல்லாமே நம்ம இங்கே கேட்டுக்கலாம். வாங்க உள்ளே போகலாம். தேங்க்யூ. இப்போ என் குழந்தை இங்கே படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நான் வந்து சொல்லணும், அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம், அதை வந்து நான் இங்கே மேனேஜ்மெண்ட் கிட்ட கன்வே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இங்கே வந்து பேசிக்கலாம். ஏன்னா நிறைய ஸ்கூலில் வந்துட்டு நம்ம பிரின்சிபலை பார்க்குறதே ததிங்கினத்தோமாக இருக்கும். அதுக்கே வந்து ஒரு ப்ராப்பர் டைம் கொடுப்பாங்க. அந்த ப்ராப்பர் டைமுக்கு நம்ம போனாலுமே வந்து நம்மளை 1 hour 2 hours வரைக்கும்லாம் வெயிட் பண்ண வைப்பாங்க. பட் இங்கே அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இங்கே டேரெக்டாக சிஇஓ மீட் பண்ணலாம், டேரெக்டாக சேர்மேனை மீட் பண்ணலாம். பட் எல்லாருமே வேலையாக இருக்கிறதுனால எல்லாரையுமே நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நம்ம மட்டும் சேர்மேன் கிட்ட மட்டும் சும்மா என்ன ஏதுன்னு பேசிட்டு அப்படியே கிளம்பிடலாம். ஓகே வாங்க. ஹலோ சார். ஸோ இவங்க தான் ஆலிவ் ட்ரீ சிபிஎஸ்சி ஸ்கூலோட சேர்மேன். அதாவது இப்போது சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் இருக்குது சார். எல்லா சிபிஎஸ்சி ஸ்கூல்லையுமே இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று வந்து பயங்கரமாக வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம ஸ்கூலில் வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. மிடில் கிளாஸ் பசங்களும் படிக்கிற மாதிரி ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. அது எப்படி வந்து அந்த ஐடியா வந்துச்சு, எப்படி நம்மளால் முடியுது? அதனால தான் ஸ்கூலை சுற்றி பார்த்த நீங்கள் என்ன பார்க்க வந்திருக்கீங்க. ஆமாம். சிபிஎஸ்சி இன்றைக்கி வந்து ஒரு அவசியமானது அப்படின்னு ஆயிடுச்சு. அப்படி போகும்போது அது ஒரு காஸ்ட்லி ப்ராடக்டாக இன்றைக்கி எல்லாருமே அதை காட்டிகிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து எல்லாம் ஒரே எஃபர்ட் தான். இது ஒரு வேணா இன்னும் கொஞ்சம் ஒரு நெக்ஸ்ட் லெவல் குவாலிட்டி அப்படிங்கிறதுலாம் அதுக்காக அஃபோர்ட் பண்ண முடியாத ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது போகணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் வித் அஃபோர்டபுள், எங்களுடைய மோட்டோவே அதுதான், குவாலிட்டி எஜுகேஷன் வித் அஃபோர்டபுள் ஃபீ. சிஓ சார் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சார் சொன்னாங்க, நம்ம ஸ்கூலில் வந்துட்டு கராத்தே அந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுக்குறோம், ஆனால் மற்ற ஸ்கூலில் கராத்தே அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கும்போது அந்த சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே பண்ண மாட்டாங்க. நம்ம ஸ்கூலில் வந்துட்டு வெளியில் போய் சர்டிஃபிகேஷன் வாங்குற மாதிரியே இங்கே படிக்கிறவங்களுக்கும் சர்டிஃபிகேஷன் உண்டுங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை கராத்தே மாத்திரம் இல்லை, இப்போ வெஸ்டர்ன் டான்ஸு, கிளாசிக்கல் டான்ஸு, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து ஒரு ப்ராப்பரான ப்ரொசீஜர் படி பண்ணுறோம், எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு பண்ணுறோம். கம்மிங் சாட்டர்டே கூட ஃபஸ்ட் பேட்ச் அந்த கராத்தே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 35 பிள்ளைங்க எல்லோ பெல்ட் வாங்குறாங்க. இப்போ எல்லோ பெல்ட் வாங்குறாங்க. ஒருவேளை 3rd ஸ்டாண்டர்ட்லேயே 4th ஸ்டாண்டர்ட்லேயே ஒரு குழந்தைங்க நம்ம கராத்தேயில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க 8th ஸ்டாண்டர்ட் வர்றதுக்குள்ளே அவங்க பிளாக் பெல்ட் வாங்கிடுவாங்க. அவங்க கராத்தேயில் அவங்க இன்னும் டவுட் எல்லாம் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. ஸோ ஒரு குழந்தைக்கு வந்து படிப்புங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது நம்மளுக்கு தெரியும். பட் அந்த குழந்தை படிப்பு நம்ம சொல்லி கொடுத்துடலாம், வெளியில் போயிட்டு ஏன் உன் பையன் இப்படி இருக்கான், ஏன் உன் பொண்ணு இப்படி இருக்கான்னு கேட்கும்போது அவங்கக்கிட்ட வந்து நம்ம அந்த கேள்வியை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணவே கூடாது. ஸோ அதுக்கு நம்ம குழந்தை எப்படி வளரணும் அப்படிங்கிறது சில பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஸோ அந்த பிரின்சிபல்ஸ் ப்ளஸ் வேல்யூஸ்
ப்ளஸ் ஹியூமனிட்டி ப்ளஸ் படிப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் நம்ம ஆலிவ் ட்ரீ குளோபல் ஸ்கூலில் கொடுக்குறாங்க. இந்த ஸ்கூலையுமே, இந்த ஸ்கூல் அண்ட் இந்த ஸ்கூலோட வேல்யூஸ், இந்த ஸ்கூலோட பிரின்சிபல்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், இந்த ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்க எல்லாரையுமே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ உங்ககிட்ட எந்த ஸ்கூலில் சேர்க்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஆப்வியஸாக ஷாத்விக் அநேகமாக இந்த ஸ்கூலில் தான் படிப்பான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்கூலோட அட்ரஸ், லொக்கேஷன், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒரு குழந்தைக்கு ஒரு நல்ல வேல்யூஸ் ப்ளஸ் ஒரு நல்ல படிப்பு கொடுக்கணுன்னா நீங்கள் தாராளமாக இங்கே வரலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய சூப்பரான டிஃப்ரெண்டான வீடியோஸ் எல்லாமே நம்ம ஹேமா ஸ்டைலில் வந்துட்டு இருக்கல. நீங்கள் பார்க்கணுன்னா என்ன பண்ணுங்க, கீப் சப்போர்ட்டிங் ஹேமா ஸ்டைல். ஓகே, பாய்.